சிங்கப்பூரில் பிறப்பு விகிதம் 0.87 என்ற வரலாற்று சரிவை சந்தித்ததை தொடர்ந்து அங்கு குழந்தை பிறப்பை ஊக்குவிக்க புதிய குடும்ப ஆதரவு திட்டத்தை அரசு அறிவித்துள்ளது. இதன்படி சிங்கப்பூரில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 17 வயது வரை கல்வி, சுகாதாரம் மற்றும் ரொக்க பரிசுகள் என மொத்தம் சுமார் இந்திய மதிப்பில் 46.5 லட்சம் நிதி உதவி வழங்கப்பட உள்ளது. This is what you get at birth, but the support will not stop there. Every child will continue to get annual child credits of $2,000 every year from age 1 all the way to age 16. உலகளவில் பிறப்பு விகிதம் சரிந்து வரும் சூழலில் பிற நாடுகளும் பல தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. தென்கொரியா குழந்தை பேறுகளுக்கு நேரடியாக ரொக்க பரிசுகளையும், ஜப்பான் மற்றும் ஹங்கேரி ஆகிய நாடுகள் தம்பதிகளுக்கு வட்டியில்லா கடன்கள், வரி விலக்குகள் மற்றும் இலவச குழந்தைகள் பராமரிப்பு மையங்களையும் வழங்கி வருகின்றன. இந்தியாவிலும் இந்த மாற்றத்தின் தாக்கம் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களில் பிறப்பு விகிதம் 1.5 என்ற அளவுக்கு குறைந்து முதியோர் மக்கள் தொகை அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் ஆந்திர அரசு தனது மக்கள் தொகை கொள்கையை மாற்றி 2 அல்லது 3 குழந்தைகளை பெற்றெடுப்பதை ஊக்குவிக்கிறது. 18 வயது வரை இலவச கல்வி மற்றும் மாதம் 1000 ரூபாய் ஊட்டச்சத்து உதவித்தொகை போன்ற சலுகைகளை முன்மொழிந்துள்ளது. தெலுங்கானாவிலும் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க தம்பதிகளுக்கு சலுகைகள் அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது.